ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம எம்எஸ் வேர்டில் இந்த பேராகிராஃப் குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த மல்டி லெவல் லிஸ்டிங், புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் பற்றி பார்க்கலாம். ஒரு சில ஷார்ட்கட்ஸும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 1 டாட் கொடுத்து இப்போ டேப் கொடுத்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதாவது நேம் டைப் பண்ணுறோன்னா நேம் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா அடுத்தடுத்த நம்பர் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த நம்பர் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த இன்னொரு நேம் டைப் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பரிங்கை இப்படி கிளிக் பண்ணோம்னா அது செலக்ட் ஆகிடுச்சு, சிங்கிள் கிளிக்லேயே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது அதை ரைட் கிளிக் பண்ணோம்னா 3 ஆப்ஷன் வரும். ரீஸ்டார்ட் அட் 1, கண்டினியூ நம்பரிங், செட் நம்பரிங் வேல்யூ. அதில் செட் நம்பரிங் வேல்யூ கிளிக் பண்ணோம்னா நம்மளே நம்பர் வேணும்னா செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 கொடுத்து இப்போ ஓகே கொடுத்தோம்னா அந்த நம்பர் அங்கே சேஞ்ச் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி பண்ணோம்னா கண்டினியூ நம்பரிங் கொடுத்தோம்னா மறுபடியும் பழையபடி அந்த நம்பர் ஃபாலோ ஆகும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் அட் 1 கொடுத்தோம்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 நேம் மட்டும் சப்டிவிஷனாக வேணும்னா இப்போ டேப் கொடுத்தோம்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஷிஃப்ட் டேப் கொடுத்தோம்னா ரிவர்ஸில் வந்துடலாம். இப்போது இதை கிளிக் பண்ணோம்னா அது ஹைலைட் ஆகிடும். ஆக்சுவலாக இங்கே ஃபீல்டு தான் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேராகிராஃபோட குரூப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஷார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஹெட்டிங் அண்ட் ஃபீல்டு வந்து டேபிள் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுக்கு தான். ஹெட்டிங்ஸ் அண்ட் ஃபீல்டு வந்து டேபிள் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுக்கு தான். பேராகிராஃப் அந்த டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 கொடுத்து பார்த்தோம்னா ஷோ ஆர் ஹைட் பேராகிராஃப் மார்க் அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டேப் கொடுத்தோம்னா அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ட்ரு கொடுத்து ஒரு ஈக்குவல் டு ரேண்ட் 20 பேராகிராஃப்னு சொல்லி கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேராகிராஃபை செலக்ட் பண்ணோன்னா F8ன்ற ஷார்ட்கட் கீ கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணலாம். எங்கே கிளிக் பண்ணுறோமோ அங்கே வந்து செலக்ட் ஆகும் பேராகிராஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் F3 கொடுத்தோம்னா அது கட் ஆகிடுச்சு அந்த பேராகிராஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எண்டில் வந்துட்டு ஸ்பைக்குன்னு டைப் பண்ணோம்னா டைப் பண்ணி இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த பேராகிராஃப் அப்பியர் ஆகும். மறுபடியும் ஸ்பைக்குன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன்.
ஃபுல்லாக அந்த ஸ்பைக்குன்றதில் வந்து அது ஃபுல்லாக எரேஸ் ஆகணும்னா பேஸ்ட் ஆகிட்டு எரேஸ் ஆகிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் F3. இப்போ ஸ்பைக்குன்னு டைப் பண்ணோம்னா வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெட்டிங் ஒன்று கொடுக்குறேன் இந்த பேராகிராஃப்க்கு. இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். இல்லைன்னா MS Excelன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுக்கு ஒரு ஹெட்டிங் ஸ்டைலில் கொடுக்கலாம். ஹெட்டிங் ஸ்டைல் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 பேராகிராஃப்க்கு அப்புறம் இன்னொரு ஹெட்டிங் கொடுக்குறேன். இது செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 2 வந்திருக்கும். இதுக்கு ஹெட்டிங் 2 கொடுக்குறேன். இப்போ இந்த ஹெட்டிங்ஸுக்கு நடுவில் அந்த டிஃப்ரென்ஸை பார்க்கணுன்னா கண்ட்ரோல் F கொடுத்து நேவிகேஷன் பேன் அப்பியர் ஆகும். அதில் ஹெட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் ஸ்டைல் இருக்கும். இதில் ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ராப் டவுன் ஹெட்டிங் ஸ்டைலுக்கு பக்கத்தில் ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஹைட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் N கொடுத்து நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல் டெக்ஸ்ட்டும் இதுக்குள்ளே வந்துடும். இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெக்ஸ்ட்டும் வந்து எவ்வளோ டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக இதுக்குள்ளே வந்திருக்கும். இதுதான் ஹெட்டிங்கோட பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கண்ட்ரோல் டெலீட் கொடுத்தோம்னா ஒரு வேர்டாக கண்ட்ரோல் டெலீட் கொடுத்தோம்னா ஒரு வேர்டாக டெலீட் ஆகும் ரைட் சைடில். கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா லெஃப்ட் சைடில் டெலீட் ஆகும் வேர்ட் பை வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ட்ரு கொடுத்து ஷிஃப்ட் ஆல்ட் D கொடுத்தோம்னா இன்றைக்குரிய டேட் வந்துடும். ஸ்பேஸ் ஷிஃப்ட் ஆல்ட் T கொடுத்தோம்னா டைம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை சிங்கிள் கிளிக் பண்ணோம்னாலே ஹைலைட் ஆகிடும். ஏன்னா இது ஃபீல்டாக தான் இங்கே வந்திருக்கு. ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஃபீல்டு கொடுத்தோம்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணி டைமை ரைட் கிளிக் பண்ணி டாகிள் ஃபீல்டு கோட்ஸ் அது கொடுத்தோம்னா என்ன கோடிங் பேக்ரவுண்டில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டு கொடுத்துடலாம். டாகிள் ஃபீல்டு கோட்ஸ் கொடுத்தோம்னா அந்த கோடிங்ஸ் தெரியும். மறுபடியும் அப்டேட் ஃபீல்ட் கொடுத்துடலாம். கண்ட்ரோல் ஆல்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃப் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ட் ஷிஃப்ட் அப் ஏரோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நேவிகேட் ஆகிட்டு இருக்கும். ஆல்ட் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா அந்த பேராகிராஃபை நேவிகேட் பண்ணிக்கலாம்.